காவிரி ஆறு தன் கரைகளை தழுவி செல்லும் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு அழகிய கிராமம் அது. அதிகாலை 4 மணிக்கே அந்த ஊர் விழித்து கொள்ளும். பனிமூட்டம் இன்னும் விலகாத அந்த நேரத்தில் பறவைகளின் சத்தத்தோடு காவ்யாவின் கொலுசு சத்தமும் கேட்கத் தொடங்கியது. காவ்யா பெயர்க்கேற்றாற் போல ஒரு காவியம் அவள். 22 வயதான அவளது அழகு அந்த ஊர் இளைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு பேசும் பொருள்தான். பால் போன்ற மேனி, சுருள் சுருளாக இடுப்பு வரை படர்ந்திருக்கும் அடர்த்தியான கூந்தல், எந்நேரமும் எதையோ தேடும் அவளது கூர்மையான கண்கள், இவை அனைத்தும் அவளுக்கு ஒரு தனி தேஜஸை தந்தன. அன்று காலை காவ்யா சற்று இறுக்கமான நீல நிற சுடிதாரை அணிந்திருந்தாள். மற்ற கிராமத்து பெண்கள் புடவையோ அல்லது தளர்வான சட்டையோ அணியும் போது காவ்யா மட்டும் சற்றே நவீனமாக உடை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அந்த சுடிதார் அவளது உடல் வாகை துல்லியமாக எடுத்து காட்டியது. அவள் வீதியில் நடந்து சென்றாலே திண்ணையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் முதல் டீ கடை இளைஞர்கள் வரை ஒரு நிமிடம் பேச்சை நிறுத்தி அவளையே பார்ப்பார்கள். பாருடா, நம்ம ஊரு மாலினி போறா, ஒரு தேவதை, தரையில நடக்கிற மாதிரியே இருக்குல்ல என்று பின்னால் கேட்கும் கிசுகிசுப்புகள் அவளுக்கு பழகி போன ஒன்றுதான். ஆனால் எதற்கும் செவி சாய்க்காமல் தனது லட்சியத்தைப் போலவே நேராக பார்ப்பது அவளது குணம். நடந்து வயக்காட்டுக்கு வந்தடைந்தாள். தந்தை தர்மலிங்கம் காலையிலேயே மடை மாற்றி கொண்டிருந்தார். அப்பா, நானே செய்கிறேன், நீங்க அந்த ஓரமா உட்காருங்க என்று சொல்லியபடி வேலையில் இறங்கினாள். அந்த அதிகாலை பணியிலும் கதிரவனின் இளஞ்சூடு ஏறத் தொடங்கிய அந்த நேரத்திலும் வேலையின் காரணமாய் அவளது நெற்றியில் அரும்பிய வேர்வை துளிகள் அவளது கழுத்து வழியாக கீழே இறங்கின. உடல் உழைப்பினால் அவளது ஆடை வியர்வையில் நனைந்து உடலோடு ஒட்டியது. அந்த நிலையில் அவளை பார்ப்பது ஒரு உயிரோட்டமுள்ள ஓவியத்தை பார்ப்பது போல இருந்தது. அப்போது மடை அருகே ஒரு நிழல் விழுந்தது. நிமிர்ந்து பார்த்தால் கையில் ஒரு பெரிய குடையுடனும் முகத்தில் கனிவான புன்னகையுடனும் நின்று கொண்டிருந்தார் நடராஜர். அவர் அந்த ஊரின் செல்வாக்கு மிக்க மனிதர், காவியாவின் பக்கத்து வீட்டு பெரியப்பா. என்ன கண்ணு, விடியற் காலையிலேயே இவ்வளவு கஷ்டப்படுற? இந்த குடையை பிடி, வெயில் ஏறிடுச்சுன்னா உடம்பு கருத்துடும் என்றார் நடராஜ். காவ்யா நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு மரியாதையும் அதே சமயம் ஒரு பிணைப்பும் இருந்தது. பரவாயில்லை பெரியப்பா, பழகிடுச்சு என்றாள். அப்படி சொல்லாதம்மா, நீ படிக்க வேண்டிய பொண்ணு. இதோ பார், உன் சட்டையெல்லாம் நனைஞ்சிடுச்சு. இதோடையே இருந்தா குளிர் காய்ச்சல் வந்துடும். வேலையை முடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு வந்து ஒரு எலுமிச்சை சாறு குடி என்று அவர் சொன்ன விதத்தில் ஒரு தந்தையின் அக்கறை தெரிந்தது. ஆனால் நடராஜனின் கண்கள் ஒரு கணம் காவ்யாவின் தோற்றத்தில் நிலைத்து நின்றன. அது வெறும் அக்கறையா அல்லது வேறு ஏதாவதா? காவ்யாவுக்கு அப்போது அது புரியவில்லை. அவள் அந்த பெரியப்பாவை தனது பாதுகாவலனாகவே பார்த்தாள். அந்த அதிகாலை பொழுதில் பசுமையான வயல்வெளிக்கு நடுவே ஒரு இளம்பெண்ணின் கனவுகளும் அவளை சுற்றி அரணாக நிற்கும் ஒரு முதியவரின் அக்கறையும் இணைந்து அன்பெனும் நிழல் கதையின் முதல் புள்ளியை இட்டன. காவ்யாவின் வீட்டிற்கும் நடராஜனின் வீட்டிற்கும் நடுவே ஒரு சிறிய சந்துதான் இடைவெளி. ஆனால் அந்த இடைவெளியை தாண்டி இரு குடும்பங்களும் ஒருமித்த உணர்வோடு பிணைக்கப்பட்டிருந்தன. நடராஜ் அந்த ஊரின் கௌரவம். 43 வயதான அவருக்குள் ஒரு அமைதியான கடல் ஒளிந்திருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் தனது மனைவியை இழந்தவர். அதன் பின் மறுமணம் செய்து கொள்ளாமல் தனிமையையே துணையாக்கி கொண்டார். பிள்ளை செல்வம் இல்லாத அந்த ஏக்கத்தை அவர் ஊர் குழந்தைகளுக்கு காட்டும் அன்பில் தீர்த்து கொள்வார். ஊர் மாரியம்மன் கோவில் கணக்கு வழக்குகளாகட்டும், பஞ்சாயத்து நியாயங்களாகட்டும், நடராஜ் முன் என்றால் அந்த இடமே நிசப்தமாகும். அவரது சொல்லுக்கு ஊரில் அத்தனை மரியாதை. அன்று காலை வயலில் வேலை முடித்து களைப்புடன் வரப்பு ஓரம் அமர்ந்திருந்தாள் காவ்யா. வெயில் தன் கோர முகத்தை காட்டத் தொடங்கி இருந்தது. முன்னரே சொன்னது போல அவள் அணிந்திருந்த சுடிதார் வியர்வையில் நனைந்து அவளது மேனியை ஒரு மெல்லிய திரை போல தழுவி நின்றது. அவளது கூந்தல் கற்றைகள் சில கலைந்து நெற்றியில் விழுந்து கிடக்க அந்த சூழலே அவளுக்கு ஒரு வித அயர்வை தந்திருந்தது. அப்போதுதான் நடராஜ் அங்கு வந்தார். கையில் ஒரு பெரிய கருப்பு நிற குடை. என்ன காவியாமா, இந்த அக்னி வெயில்ல இப்படி உட்கார்ந்திருக்க? சூரியன் சொட்டெரிக்கிறான். இப்படி இருந்தா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற உன் மேடி என்னாகும் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெரிய குடையை அவளுக்கு நிழலாக விரித்தார். அந்த நிழலில் காவ்யாவுக்கு ஒரு விவரிக்க முடியாத நிம்மதி கிடைத்தது. நடராஜ் குடையை பிடித்தபடி அவள் அருகே அமர்ந்தார்.
உங்க அப்பா கிட்ட சொன்னேன் காவ்யா, சின்ன பொண்ணு, அவளை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னு. ஆனா நீயோ எதையும் கேட்க மாட்டேங்கிற என்றார். காவ்யா அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அவரது கண்களில் தெரிந்த அந்த அக்கறை அவளுக்கு புதிதல்ல. ஆனால் இன்று அதில் ஏதோ ஒரு கூடுதல் உறுதி தெரிந்தது. பரவாயில்லை பெரியப்பா, அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் தானே உதவியா இருக்கணும். நீங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க என்றாள். நீ வர லேட் ஆச்சுதுன்னு தான் வந்தேன். இதோ பாரு, வெயில்ல நின்று உன் முகம் சிவந்து போச்சு. வா, வீட்டுக்கு போய் கொஞ்சம் நன்னாரி சர்பத்து குடி, உடம்பு சூடு தணியும் என்று உரிமையுடன் அழைத்தார். அவர் பேசும்போது காவ்யாவின் பார்வை ஒரு கணம் நடராஜின் கைகளை நோக்கியது. வேலையினால் கரடு முரடான கைகள் அவை. அந்த கைகள் தான் அந்த ஊருக்கே பாதுகாப்பாக இருக்கின்றன. அந்த நிமிடம் காவ்யாவின் மனதில் அவர் மீதான மரியாதை இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. தனது தந்தைக்கும் மேலாக ஒரு பாதுகாப்பை அவரிடம் உணர்ந்தாள். இருவரும் வரப்பில் நடந்து வரும்போது ஊர் இளைஞர்கள் சிலர் வேடிக்கை பார்ப்பதை கவனித்த நடராஜ் குடையை சற்று காவ்யாவின் பக்கம் சரித்து அவர்களை மறைத்தார். யாரை பற்றியும் கவலைப்படாதேம்மா, உன் பின்னாடி இந்த நடராஜ் பெரியப்பா இருக்கேன். நீ தைரியமா உன் கனவுகளை துரத்து என்றார் அழுத்தமான குரலில். நடராஜின் அந்த வார்த்தைகள் காவ்யாவுக்கு ஒரு புதிய பலத்தை தந்தன. ஆனால் அந்த அரவணைப்பின் பின்னால் காலம் வைத்திருக்கும் மாற்றங்களை அவள் அப்போது அறியவில்லை. அந்தி சாயும் நேரம் அது. கிராமத்து வானம் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலிக்க பறவைகள் தங்களின் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. நடராஜின் வீட்டு திண்ணை எப்போதும் காவ்யாவுக்கு பிடித்தமான இடம். அங்கு அமர்ந்து படிப்பது அவளுக்கு ஒரு தனி அமைதியை தரும். அன்று மாலை தனது கல்லூரி நுழைவு தேர்வுக்கான புத்தகங்களுடன் ஆழ்ந்து படித்து கொண்டிருந்தாள் காவ்யா. நடராஜ் வீட்டிற்குள்ளிருந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் குளிர்ந்த எலுமிச்சை சாறுடன் வெளியே வந்தார். இந்தா காவ்யா, ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் இதை குடி என அன்புடன் நீட்டினார். அவர் கொடுத்த சாறை பருகியபடியே, தேங்க்ஸ் பெரியப்பா, நீங்க போடுற சர்பத் டேஸ்டே தனிதான் என சிரித்தாள். நடராஜ் அவளுக்கு எதிரே இருந்த தூணில் சாய்ந்து அமர்ந்தார். அவரது முகம் திடீரென சற்று தீவிரமானது. காவ்யாமா, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீ இப்போ சின்ன பொண்ணு கிடையாது. படிப்பு அறிவுன்னு எல்லாத்துலேயும் வளர்ந்துட்ட. அதே சமயம் ஊர்ல இருக்கிற இளைஞர்களோட பார்வை உன் மேல அதிகமா விழுறதை நான் கவனிக்கிறேன். நீ போடுற உடையும் உன் நடையும் அவங்களை எதையோ பேச வைக்குது என்றார் மெதுவான குரலில். காவ்யா புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். பெரியப்பா, அவங்க பேசுறது நான் என்னைக்குமே காதுல வாங்கிக்கிட்டது இல்லையே. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு என்றாள் உறுதியுடன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா இந்த உலகம் அத்தனை நல்லதில்லை. தனி மரமா இருக்கிற பொண்ணு மேல களியறிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். அதனாலதான் சொல்றேன், வெளியில போகும்போது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என ஒரு தந்தையின் அக்கறையோடு அவர் எச்சரித்தார். காவ்யா மென்மையாக சிரித்தாள். பெரியப்பா, எனக்கு எதுக்கு பயம்? ஊரே பார்த்து வியக்கிற நடராஜ் பெரியப்பா எனக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கும்போது யாராவது என்னை தொட முடியுமா? நீங்க தான் எனக்கு எல்லாமே என உரிமையுடன் சொன்னாள். அவள் பாதுகாப்பு கவசம் என்று சொன்ன அந்த நொடி நடராஜின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது. அது வெறும் பாராட்டால் வந்த மகிழ்ச்சி அல்ல. அதில் ஏதோ ஒரு இனம் புரியாத தவிப்பும் நீண்டகால தனிமையில் ஒரு ஆதரவு கிடைத்த நிம்மதியும் கலந்திருந்தது. அந்த பார்வையை ஒரு கணம் கவனித்த காவ்யாவுக்குள் மின்னல் போன்ற ஒரு கேள்வி பிறந்தது. பெரியப்பாவின் இந்த அன்பு வெறும் பாசம் மட்டும்தானா? அல்லது அவருக்குள்ளும் ஒரு மனிதன் இருக்கிறானே, அவனது ஏக்கத்தின் வெளிப்பாடா? இந்த எண்ணம் தோன்றிய அடுத்த நொடியே, சே, என்ன இது தப்பான சிந்தனை என தன் மனதை அடக்கி கொண்டாள். காவ்யா, நீ சிட்டிக்கு படிக்க போயிட்டா இந்த வீடு ரொம்ப வெறிச்சொடி போயிடுமா? எனக்கும் காலங்கள் ஓடுறதே தெரியாது என்றார் நடராஜ் ஏக்கத்துடன். அவரது குரலில் தெரிந்த அந்த நடுக்கம் காவ்யாவின் மனதை என்னவோ செய்தது. அன்று இரவு வானத்து நட்சத்திரங்களை பார்த்தபடி படுத்திருந்த காவ்யாவின் காதுகளில் நடராஜின் அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தன. மகள் போன்ற அன்பு என்பதற்கும் அப்பால் ஒரு மெல்லிய உணர்வு பாலம் அவர்கள் இருவருக்கும் இடையே உருவாக தொடங்கியிருப்பதை அந்த அமைதியான இரவு மௌனமாக சாட்சி சொன்னது. கல்லூரி நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. காவ்யா எதிர்பார்த்தது போலவே மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருந்தாள். ஊரே அவளை கொண்டாடியது. ஆனால் மேற்படிப்புக்காக அவள் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்ற செய்தி வந்தபோது அவள் வீட்டில் மகிழ்ச்சியை விட ஒரு மெல்லிய சோகம் படர்ந்தது. தந்தை தர்மலிங்கத்திற்கு மகளை பிரிந்து இருக்க பிடிக்கவில்லை. நடராஜோ சொல்லனா துயரத்தில் ஆழ்ந்தார். அன்று மாலை காவ்யாவிடம் ஒரு சிறிய பெட்டியை கொடுத்தார். இது என்ன பெரியப்பா என அவள் ஆச்சரியமாக கேட்டாள். அதை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு மெல்லிய தங்க சங்கிலி இருந்தது. பெரியப்பா, இது எதுக்கு? இவ்வளவு விலை உயர்ந்த பரிசு
வேண்டாம் என அவள் மறுத்தாள். நடராஜ் அவளது கைகளை பற்றி, இதை ஒரு பெரியப்பாவா தரல, உன் முன்னேற்றத்தை விரும்புற ஒரு நலம் விரும்பியா தரேன். நீ சென்னைக்கு போற, அங்கே எல்லாரும் வசதியா இருப்பாங்க. என் பொண்ணு அங்கே போய் யாருக்கும் குறைச்சலா தெரியக்கூடாது. இதை உன் கழுத்துல போட்டுக்கோ என சொல்லி அவரே அவளது கழுத்தில் அணிவித்தார். அவரது விரல்கள் காவியாவின் கழுத்தில் பட்டபோது இருவருக்குள்ளும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. நடராஜின் கைகள் லேசாக நடுங்கின. காவியா நிமிர்ந்து பார்த்தபோது நடராஜின் கண்கள் கலங்கியிருந்தன. சீக்கிரம் படிச்சு முடிச்சிட்டு வந்துடுமா, இந்த ஊரும் இந்த வீடும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் என்றார் கம்மிய குரலில். சென்னை மாநகரம் காவியாவுக்கு புதிய அனுபவத்தை தந்தது. விடுதி வாழ்க்கை, புதிய தோழிகள் என உலகம் மாறியது. ஆனாலும் தினமும் மாலை 6 மணி ஆனால் நடராஜின் போன் அழைப்பு வந்துவிடும். சாப்பிட்டியா, படிப்பு எப்படி போகுது, உடம்பை பார்த்துக்கோ என அவரது அக்கறை ஒரு நாளும் குறையவில்லை. விடுதியில் மற்ற பெண்கள் தங்கள் காதலர்களுடன் பேசி கொண்டிருக்கும் போது காவியா மட்டும் ஒரு முதியவருடன் இவ்வளவு நேரம் பேசுவதை பார்த்து அவள் தோழிகள் கிண்டல் செய்வார்கள். யாரடி அது, உன் அப்பாவா, இல்ல வேற யாராவது ஸ்பெஷலா என கேட்பார்கள். காவியா புன்னகையுடன் அவர் என் கடவுள் என்று மட்டும் சொல்லிவிடுவாள். ஆனால் ஒரு நாள் விடுதி அறையில் காவியா தனது டைரியில் இப்படி எழுதினாள். பெரியப்பாவின் குரலை கேட்கும் வரை இந்த சென்னை நகரம் எனக்கு அந்நியமாகவே தெரிகிறது. அவர் வெறும் வழிகாட்டி மட்டும்தானா, அல்லது என் மனதின் ஆழத்தில் குடிபுகுந்த ஒரு நிழலா? அதே சமயம் கிராமத்தில் நடராஜின் உடல்நிலை மெல்ல சரிய தொடங்கியது. காவியாவின் பிரிவை தாங்க முடியாத அவரது மனம் அவரை தனிமைக்குள் தள்ளியது. அவர் யாருடனும் அதிகமாக பேசுவதை நிறுத்திவிட்டார். காவியாவுக்காக அவர் சேர்த்து வைத்திருக்கும் ஒரு ரகசியம் அவரது டைரியில் உறங்கிக் கொண்டிருந்தது. சென்னையில் தேர்வுகள் நெருங்கி கொண்டிருந்த வேளையில் ஒரு நள்ளிரவில் காவியாவின் அலைபேசி அலறியது. எதிர்முனையில் அவளது தந்தை தர்மலிங்கம் பதற்றமான குரலில் பேசினார். காவியா, நடராஜ் பெரியப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சுமா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். நிலைமை கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. காவியாவின் உலகம் ஒரு நிமிடம் சுழன்றது. கையில் இருந்த புத்தகங்கள் நழுவி தரையில் விழுந்தன. எதற்கும் கலங்காத அந்த கிராமத்து இளவரசி அன்று முதல் முறையாக கதறி அழுதாள். அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஒரு வாடகை காரை பிடித்து கொண்டு கிராமத்தை நோக்கி பறந்தாள். அவள் மருத்துவமனைக்கு சென்றபோது நடராஜ் ஆக்சிஜன் முகமூடியுடன் கண்கள் மூடி படுத்திருந்தார். அவரது கைகளை பிடித்து கொண்டு காவியா அழுத சத்தம் அந்த வாடையே உலுக்கியது. பெரியப்பா, நான் வந்துட்டேன், கண்ணை திறந்து பாருங்க, எனக்கு நீங்க வேணும் என அவள் உருகினாள். மெல்ல கண் விழித்த நடராஜ் மங்கலான பார்வையில் காவியாவை பார்த்தார். அவரது உதடுகள் ஏதோ சொல்ல துடித்தன. அவர் அவளது கையை மென்மையாக அழுத்தினார். அந்த அழுத்தத்தில் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற மௌனமான செய்தி மறைந்திருந்தது. அவரது உடல்நிலை மெல்ல தேரத் தொடங்கியது. ஆனால் அவரது இதயம் காவியாவை தன் உயிருக்கும் மேலாக நேசிப்பதை அந்த நிமிடம் அவர் முழுமையாக உணர்ந்தார். நடராஜ் குணமடைந்து வீடு திரும்பினார். காவியா அவரை பார்த்து கொள்வதற்காக கல்லூரியில் விடுப்பு எடுத்துவிட்டு கிராமத்திலேயே தங்கினாள். தினமும் அவருக்கு மருந்து கொடுப்பது, கஞ்சி காய்ச்சுவது என தாயைப் போல கவனித்து கொண்டாள். ஆனால் கிராமம் என்பது 2 பக்கம் கூர்மையுள்ள கத்தி. ஒரு முதியவருக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையிலான இந்த தூய்மையான அன்பை ஊர் மக்கள் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கினர். டீ கடைகளிலும் குளக்கரைகளிலும் பேச்சுகள் முணுமுணுக்கப்பட்டன. என்னப்பா இது, பெத்த பொண்ணு மாதிரி கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படியா ஒட்டியே இருக்கிறது? அந்த நடராஜ் ஏன் அவளுக்கு தங்க சங்கிலி வாங்கி தரணும்? அந்த பொண்ணு ஏன் படிப்பு பாதியிலே விட்டுட்டு இங்க இருக்கணும்? இப்படி விஷமத்தனமான கேள்விகள் ஊரை சுற்றின. ஒரு நாள் காவியாவின் தந்தை தர்மலிங்கத்திடம் ஒரு ஊர் பெரியவர் நேரடியாகவே கேட்டுவிட்டார். தர்மலிங்கம், நடராஜும் உன் பொண்ணும் இருக்கிற விதம் ஊர் கண்ணை உறுத்துது, பார்த்து நடந்துக்கோ. இந்த வார்த்தைகள் காவியாவின் காதுகளுக்கு சென்றபோது அவள் உடைந்து போனாள். தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும் அளவுக்கு நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று எண்ணி குமுறினாள். ஆனால் நடராஜ் இதை கேட்டு அமைதியாக இருந்தார். அவரது முகத்தில் ஒரு தீர்மானமான முடிவு தெரிந்தது. அந்த முடிவு ஒட்டுமொத்த ஊரின் வாயையும் அடைக்கப் போகிறது என்பது அப்போது யாருக்கும் தெரியாது. ஊர் மக்களின் பேச்சுகள் காவியாவின் காதுகளை எட்டிய போது அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் அழுது கொண்டே நடராஜின் வீட்டுக்கு சென்றாள். பெரியப்பா, நாம தப்பு செய்யலன்னு நமக்கு தெரியும். ஆனா ஊர் உலகம் நம்மளை பத்தி தப்பா பேசுறதை என்னால சகிச்சுக்க முடியல. நான் மறுபடியும் சென்னைக்கே போயிடுறேன் என்று விம்மினாள். நடராஜ் அமைதியாக எழுந்து வந்து
அவளது தலைமுடியை கோதினார். காவியாம்மா, பயப்படாதே. நிழல் எப்பவும் வெளிச்சம் இருக்கும்போதுதான் தெரியும். இப்போ இந்த ஊர் கண்ணுக்கு இருட்டுதான் தெரியுது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இது உன் வாழ்க்கையையும் என் மரியாதையையும் காப்பாற்றும் என்றார் தீர்க்கமான குரலில். மறுநாள் காலை ஊர் பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டினார் நடராஜ். ஊர் மக்கள் அனைவரும் கூடினர். காவியாவின் பெற்றோரும் பயத்துடன் நின்றிருந்தனர். நடராஜ் மேடை ஏறினார். ஊர் ஜனங்களே, என்னை பத்தியும் இந்த பொண்ணு காவியாவை பத்தியும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு தப்பு செய்யாத பொண்ணோட எதிர்காலத்தை உங்க நாக்குல வர விஷத்தால அழிக்காதீங்க என்று கர்ஜித்தார். வக்கீல் ஒருவரை அழைத்து வர சொன்ன அவர் ஒரு பத்திரத்தை வெளியே எடுத்தார். இதோ பாருங்க, என் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட எனக்கு முக்கியம் இந்த குழந்தையோட கௌரவம்தான். இன்னையில இருந்து காவியாவை நான் முறைப்படி என் மகளா தத்தெடுத்துக்கிறேன். இனி அவ என் வாரிசு. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்த தந்தை இருக்கேன் என்றார். ஊரே நிசப்தமானது. நடராஜின் அறிவிப்பு இடி போல ஊர் மக்களின் காதுகளில் விழுந்தது. தவறாக பேசியவர்கள் தலை குனிந்து நின்றனர். காவியா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இதுவரை பெரியப்பா என்று அழைத்தவர் இப்போது அதிகாரப்பூர்வமாக அவளுக்கு தந்தையாகிவிட்டார். தர்மலிங்கம் மற்றும் மங்கம்மா இருவரும் நெகிழ்ந்து போயினர். நடராஜ், நீங்க செஞ்ச இந்த உபகாரம் எங்க 7 ஜென்மத்துக்கும் மறக்காது என்று கண்ணீர் மல்க கூறினார். அன்று மாலை நடராஜ் காவியாவை தனிமையில் அழைத்தார். காவியா, இப்போ உன் மேல யாருமே கை நீட்ட முடியாது. நீ என் பொண்ணு. நீ உன் படிப்புல கவனம் செலுத்து. நீ ஒரு பெரிய கலெக்டராகவோ இல்ல பெரிய அதிகாரியாகவோ வந்து இந்த ஊருக்கு சேவை செய்யணும். அதுதான் எனக்கு நீ செய்கிற கைமாறு என்றார். காவியா மெதுவாக அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றாள். இத்தனை நாள் உங்களை ஒரு வழிகாட்டியா பார்த்தேனப்பா. ஆனா இன்னைக்கு நீங்க தெய்வம் மாதிரி எனக்கு தெரிகிறீங்க என்றாள். ஆனால் அந்த தத்தெடுப்பு பத்திரத்தில் ஒரு ரகசியமான குறிப்பு இருந்தது. நடராஜின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை அது. தனக்கு ஆயுள் அதிகம் இல்லை என்பதை உணர்ந்ததே அவர் இந்த அவசர முடிவை எடுத்தார் என்பது காவியாவுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. நடராஜ் தன்னை தத்தெடுத்த பிறகு காவியாவின் மனதில் ஒரு புதிய வேகம் பிறந்தது. அப்பா என்று தான் அழைக்கும் அந்த மனிதரின் கௌரவத்திற்காகவாவது தான் சாதித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் அவளுக்குள் ஊற்றெடுத்தது. மீண்டும் சென்னை சென்றவள் இரவும் பகலும் பாராமல் உழைத்தாள். சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டாள். ஒவ்வொரு வாரமும் நடராஜ் அவளுக்கு ஃபோன் செய்வார். காவியாம்மா, படிப்பு எப்படி போகுது? எதை பற்றியும் கவலைப்படாதே. உன் அப்பா நான் இங்கே இருக்கேன் என்பார். ஆனால் அவரது குரலில் முன்பிருந்த கம்பீரம் குறைந்து ஒரு மெல்லிய நடுக்கம் இருப்பதை காவியா கவனித்தாள். அப்பா, உங்கள் உடம்பை பார்த்துக்கிறீங்களா? மாத்திரை கரெக்டாக போடுறீங்களா என அவள் கேட்கும் போதெல்லாம், எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நீ ஜெயிச்சிட்டு வா, அதுவே எனக்கு பாதி வியாதியை குணமாக்கிடும் என சமாளிப்பார். ஆனால் உண்மையில் அவரது இதயம் மெல்ல மெல்ல செயலிழந்து கொண்டிருந்தது. அந்த ரகசியத்தை அவர் யாரிடமும் சொல்லவில்லை. குறிப்பாக காவியாவின் படிப்பு கெட்டுவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். 3 ஆண்டுகள் ஓடின. காவியா தனது கடின உழைப்பால் தேர்வுகளில் வெற்றி பெற்று ஒரு அரசு அதிகாரியாக நியமிக்கப்பட்டாள். அவளது முதல் பணி நியமனம் அவளது சொந்த மாவட்டத்திலேயே கிடைத்தது. ஊரே திருவிழா போல கோலாகலமாக இருந்தது. காவியா அரசு வளாகத்தில் தனது கிராமத்திற்குள் நுழைந்தபோது ஊர் மக்கள் மலர் தூவி வரவேற்றனர். நேராக நடராஜின் வீட்டிற்கு ஓடினாள். ஆனால் அங்கே அவள் கண்ட காட்சி அவளை நிலைகுலைய செய்தது. நடராஜ் படுக்கையில் மிக மெலிந்து காணப்பட்டார். காவியாவை கண்டதும் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன்பா என அவர் மடியில் தலை சாய்த்து அழுதாள். அவர் மெதுவாக தன் தலையணைக்கு அடியில் இருந்த ஒரு பழைய டைரியை அவளிடம் நீட்டினார். இதை படிச்சு பாருமா, இதுல தான் என் மொத்த வாழ்க்கையும் இருக்கு என்றார் தழுதழுத்த குரலில். அன்றிரவு காவியா அந்த டைரியை திறந்தாள். அதில் பல வருடங்களுக்கு முன்பிருந்தே அவளை பற்றிய குறிப்புகள் இருந்தன. இன்று காவியாவுக்கு 10 வயது. விழுந்து அடிபட்ட போது அவள் அழுததை என்னால் தாங்க முடியவில்லை. என் மனைவியை இழந்த பிறகு இந்த சின்ன பெண்தான் என் வாழ்க்கையில் ஒளியை தந்தாள். மற்றொரு பக்கத்தில் காவியா வளர வளர அவள் மீதான என் அன்பு ஒரு தந்தையின் அன்பையும் தாண்டி ஒரு தூய்மையான பக்தியாக மாறிவிட்டது. அவளை இந்த ஊர் தப்பா பேசும்போது என் இதயம் இரத்தமானது. அவளை தத்தெடுத்தது அவளுக்காக மட்டுமல்ல, என் கடைசி காலத்தில் அவளது நிழலில் சாவதற்காகவும் தான். கடைசி பக்கத்தில் அவர் எழுதியிருந்தது காவியாவின் இதயத்தை நொறுக்கியது. எனக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த பணத்தை செலவழித்தால் காவியாவின் மேற்படிப்பு
நின்றுவிடும். என் உயிரை விட அவளது எதிர்காலம் எனக்கு முக்கியம். டைரியை படித்து முடித்த காவ்யா விடிய விடிய அழுதாள். தனக்காக ஒரு மனிதன் தன் உயிரையே பணயம் வைத்திருப்பதை எண்ணி அவள் உருகி போனாள். அந்த டைரியில் இருந்த உண்மைகள் காவ்யாவின் மனசாட்சியை உலுக்கியது. தன் முன்னேற்றத்திற்காக ஒரு தந்தை தன் உயிரையே அடகு வைத்திருப்பதை அவளால் ஏற்க முடியவில்லை. இப்போது அவள் வெறும் காவ்யா அல்ல, அதிகாரமிக்க ஒரு அரசு அதிகாரி. அந்த அதிகாரத்தை முதல் முறையாக தன் அப்பாவை காப்பாற்ற பயன்படுத்த முடிவு செய்தாள். மறுநாளே மாவட்டத்தின் சிறந்த இதய சிகிச்சை நிபுணர்களை வரவழைத்தாள். பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் டாக்டர், என் அப்பாவை காப்பாற்ற வேண்டியது என் முதல் கடமை என்று உறுதியாக கூறினாள். நடராஜை நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு மாற்றினாள். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் நடராஜ் அவள் கையை பிடித்து கொண்டார். ஏமா இவ்வளவு செலவு? நான் வாழ்ந்த காலம் போதும் என்றார் மெலிதான குரலில். காவ்யா அவர் கண்களை நேராக பார்த்து கூறினாள், அப்பா, நீங்க எனக்கு கொடுத்தது ஒரு வாழ்க்கை. ஆனா நான் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறது என் அன்பு. ஒரு மகளா நான் செய்கிற இந்த சின்ன கடமையை செய்ய விடுங்க என்றாள். அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்தன. கிராமமே அவர் நலம் பெற வேண்டி கோயில்களில் பிரார்த்தனை செய்தது. ஒரு காலத்தில் அவரை தூற்றிய அதே ஊர் மக்கள் இன்று நடராஜ ஐயா பிழைச்சி வரணும் என உருகினார்கள். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. 1 மாத ஓய்விற்கு பிறகு நடராஜ் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பினார். ஆனால் இப்போது அவர் பழைய நடராஜ் அல்ல, ஒரு அரசு அதிகாரியின் தந்தை என்ற பெருமையுடன் ஊருக்குள் நுழைந்தார். காவ்யா தனது லட்சியத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி கால் பதித்தாள். தனது கிராமத்து பெண்கள் கல்வி அறிவு இல்லாமல் முடங்கி கிடப்பதைக் கண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க நினைத்தாள். நடராஜின் பெயரிலேயே நடராஜ் மகளிர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மையம் என்ற அமைப்பை தொடங்கினாள். அதன் தொடக்க விழாவில் பேசிய காவ்யா, இந்த மையம் உருவானதற்கு ஒரே ஒரு மனிதரின் தியாகம்தான் காரணம். ஒரு பெண் நினைத்தால் சாதிக்க முடியும் என்று எனக்குள் நம்பிக்கையை விதைத்த என் அப்பா நடராஜுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் என்று மேடையில் அறிவித்தாள். மேடையில் அமர்ந்திருந்த நடராஜின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஒரு காலத்தில் தனிமையில் வாடிய அவருக்கு இன்று ஒட்டுமொத்த ஊரே குடும்பமாக மாறியிருந்தது. காவ்யா அந்த மையத்தில் தையல் பயிற்சி, கணினி வகுப்பு என பல திட்டங்களை கொண்டு வந்தாள். ஊர் இளைஞர்கள் இப்போது காவ்யாவை பார்க்கும் பார்வையில் கிண்டல் இல்லை, மாறாக ஒரு பெரும் மரியாதையும் பயமும் கலந்திருந்தது. கல்வி மையம் சிறப்பாக செயல்பட தொடங்கியதும் காவ்யாவின் பெற்றோர் அவளது திருமணத்தை பற்றிய பேச்சை எடுத்தனர். காவ்யாவுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் வருது நடராஜ், நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும் என்றார் தர்மலிங்கம். நடராஜ் ஒரு நிமிடம் மௌனமானார். காவ்யாவின் எதிர்காலம் ஒரு நல்லவன் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது அவரது ஆசை. ஆனால் காவ்யாவோ பிடிவாதமாக இருந்தால், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்பா, உங்களையும் இந்த ஊரையும் கவனிச்சுக்கிறது தான் என் முதல் வேலை என்றாள். நடராஜ் அவளை அருகில் அழைத்து அமர வைத்தார். காவ்யாமா, ஒரு செடி வளர்ந்து மரமாகிறது மற்றவங்களுக்கு நிழல் தர்றதுக்கு தான். ஆனா அந்த மரம் பூத்து குலுங்குறதை பார்க்கிறது தான் அந்த நிழலுக்கு அழகு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறதை பார்க்கிறது தான் என் கடைசி ஆசை. நீ யாரை கை காற்றியோ அவர்தான் என் மருமகன் என்றார் உரிமையுடன். காவ்யா கலங்கிய கண்களுடன், அப்படியானால் எனக்கு ஒரு நிபந்தனை அப்பா, நான் யாரை கட்டிக்கிட்டாலும் அவர் நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா வரணும். உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்றாள். அந்த பெரிய உள்ளத்தின் தியாகத்திற்கு அவள் காட்டிய மிகப்பெரிய நன்றி கடன் அதுதான். காவ்யாவின் குணத்தை புரிந்து கொண்ட ஒரு நேர்மையான இளைஞன் அவளது வாழ்க்கையில் இணைந்தான். சில ஆண்டுகள் உருண்டோடின. காவ்யா இப்போது அந்த மாவட்டத்தின் மிக சிறந்த அதிகாரியாக புகழ் பெற்றிருந்தாள். அவள் கட்டி எழுப்பிய கல்வி மையம் ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியிருந்தது. ஊர் திருவிழா அன்று கோயிலின் முதல் மரியாதை வழக்கம் போல நடராஜுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த மரியாதையை காவ்யாவுக்கு விட்டு கொடுத்தார். இவ என் பொண்ணு மட்டும் இல்ல, இந்த ஊரோட கௌரவம் என பெருமையுடன் சொன்னார். அன்று மாலை அதே பழைய மாமரத்தடியில் இருவரும் அமர்ந்திருந்தனர். நடராஜ் வானத்தை பார்த்து மெல்ல சிரித்தார். வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறிடுச்சு பார்த்தியா காவ்யா, ஒரு காலத்துல தனிமையில செத்துடுவேன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொந்தங்களுக்கு நடுவுல நான் ராஜாவா இருக்கேன் என்றார். காவ்யா அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எனக்கு கொடுத்த அந்த அன்பெனும் நிழல் தான் அப்பா. நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த குடையை பிடிச்சி எனக்கு ஆதரவா நிக்கலனா இந்த காவ்யா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டா என்றால் நெகிழ்ச்சியுடன். கிராமத்து வானில் நிலவு பிரகாசமாக தெரிந்தது. ஒரு காலத்தில் சந்தேக கண்களுடன் பார்த்த அதே ஊர் இன்று அந்த வீட்டை ஒரு புனித தலமாக பார்த்தது. இரத்தம் சம்பந்தப்பட்ட
உறவுகளை விட அன்பால் பிணைக்கப்பட்ட உறவு எவ்வளவு வலிமையானது என்பதை நிரூபித்து அந்த அழகிய குடும்ப கதை இனிதே நிறைவடைந்தது.